ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். கடகத்தில் குரு பகவானும் புதனும் இணைவு பெற்று அங்கே குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் வீற்றிருக்க அங்கு கேதுவோடு இணைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமாக கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, மீன மனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி கன்னி லக்னம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் இடத்துல குரு பகவானோட இணைந்திருக்கிறது ஒரு நல்ல தன்மை. இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை நல்லபடியாக இருக்கும். அதன் பிறகு பாருங்க, உங்கள் ராசிநாதன் 12ல் வந்து மறைகிறார். அப்போ 12ஆம் இடத்துல அங்கே கேதுவோடவும் சூரியனோடவும் இணைகிறது. இது எது வரைக்கும் இருக்குன்னா 5லிருந்து ஆவணி மாதம் 5லிருந்து ஆவணி மாதம் 20 வரை. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரயத்தில் இருக்கிறீர்கள். அப்போ நிறைய செலவாக போகுது. அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஆவணி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வலிமை பெறுது, நீங்கள் வலிமையாகிறீங்க. அப்போ உங்களை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள், உங்களை ஏதோ ஒரு மாதிரி விரயமாயிட்டிருக்கு, தடையாயிட்டிருக்கு, எல்லாமே சரியாகக்கூடிய தன்மை. அப்போ 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உச்ச பலம் அடைய போகிறீர்கள். உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகுது. மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது. சுறுசுறுப்போடு செயல்பட போகிறீங்க. அறிவார்ந்த நுட்பமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்குண்டான அமைப்பு எல்லாமே நல்லபடியாக அமையும். 2ஆம் அதிபதி பாருங்க, இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் குடும்பாதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் உங்கள் ராசியில் உட்கார்ந்து இங்கே நீச்சமாக இருக்கார். 2க்குரியவன் தனக்கு 12ல் போய் உட்கார்ந்துருக்கு, நீச்சமாக இருக்கு. பணம் திருப்தி இல்லை, பண வரவு இல்லை, பணம் எங்கேயோ போய் சீக்கிட்டு இருக்கு. வரவேண்டிய பணம் எனக்கு வரமாட்டேங்குது, வரவேண்டிய பணம் ஒரு இடத்துல நிற்கிது, எனக்கு வரணும் ஆனால் இன்னும் வரமாட்டேங்குது, இதே தரேன் இழுத்தடித்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள், பிரச்சனைகள் எப்போ சரியாகும்னா ஆவணி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன், நீச்சமாக இருந்த சுக்கிரன், கண்ணை மூடிக்கொண்டிருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து ஆட்சி பலம் அடைய போகிறார், வலிமை அடைய போகிறார். அப்போ 2ஆம் இடம் வலிமை அடைந்த என்ன, பண திருப்திகள், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ பணம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மைகள், தேக்க நிலை மாறப்போகிறது, பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது, பேச்சு நன்றாக இருக்க போகுது, அழகாக பேசுவீங்க. இது வரைக்கும் கோபமாக அப்படியே டக்குன்னு கோபத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்போது அந்த அழகாக சுக்கிரன்னா இனிமையாக பேசி எந்த இடத்தில் எதை பேசி சாதிக்கணுமோ அதை சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் கன்னிக்கு உண்டுன்னு சொல்லுவேன். வாக்கு நல்லா இருக்க போகுது. 21ஆம் தேதிக்கு அப்புறம் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள், கஷ்டங்கள் அத்தனையும் தீரப்போகிறது. 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வீரியம், சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடம், அந்த இடத்தை குரு பார்க்கிறார், நல்ல இடம். அந்த இடத்து புனிதமாக போகிறது. கீர்த்தி, 3ஆம் இடம் கீர்த்தி. அப்போது இந்த கன்னிராசி என்பர்கள் யாரெல்லாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட
நல்ல பாருங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அழகு சார்ந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட இந்த துறையில் இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகப் போகிறது ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வருமானா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. டிராவல் உண்டா? உண்டு. ஒப்பந்தம் கிடைக்குமா? கிடைக்கும். சார் எதில் சார் கிடைக்கும்? எதை சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கார். சுகஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்போ சுகமாக நீங்கள் இருக்கணும். அப்போ சுகமாக இருக்கணும்னா என்னென்ன சுகத்துக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கும். சார் நான் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், கடந்த ஒரு 2-3 மாதமாக அதை பற்றி என்ன உணர்வு வருது, ஆனால் செயல்படுத்த முடியல, ஏதோ ஒரு தடை இருக்குது. இப்போது இந்த மாதம் ஆவணி 16க்கு அப்புறம் தடை முற்றிலுமாக விலகி இருக்கிறது. ஏன்னா கடந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தார். வாகனத்துக்குரிய கிரகமான சுக்கிரன் நீச்சமாக இருந்தார். ஆனால் ஆவணி 16க்கு அப்புறம் சுக்கிரன் வலிமை. சுக்கிரன் தான் வாகனத்திற்கான காரக கிரகம், ஆட்சி பலம். 4ஆம் அதிபதி உச்ச பலம். அப்போ கண்டிப்பாக வாகனம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் மாற்றுவது, புதிய வாகனம் வாங்குவது, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கூடுதல் வருமானம் அடைவது, இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட, இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிக்கும் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுக்கும். சார் தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கும். தாய் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது சரியாகும். தாயோட ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும். தாயினுடைய ஆதரவு உண்டு. தாய் வர்க்கம் ரீதியில் ஒரு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தாய் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு நல்ல தன்மை. தாய்க்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்குது, அது சரியாகக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி தாய் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். அது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். சார் குழந்தை பற்றி சொல்லுங்களேன். கன்னி ராசி அன்பர்கள் 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தை காரக கிரகம் குரு பார்க்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போது 5ஆம் இடத்தை அந்த காரக கிரகமான அந்த குரு பகவான் பார்ப்பதும், 5ஆம் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இது ஒரு ஏற்ற காலமாக அமைகிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூர்வீகம் நல்லபடியாக இருக்குது. பூர்வீக குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த 5-11 கனெக்ட் ஆனாலே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில், பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில், உங்களுடைய அந்த என்ன உணர்வுகளின் அடிப்படையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குழந்தைகளால் அதிர்ஷ்டம், குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள் ஆசைப்பட்ட உணர்வுகள், அதாவது ஆசைப்பட்ட இடத்தை படிப்பதற்கோ வேலைக்கோ இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த தடைகள் முற்றிலுமாக விலக காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம், மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், வலிமையாக இருக்கார். அப்போது சுக்கிரன் நல்ல ஒரு திருமணம் சுப காரியத்துக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் அதிபதி யார்? குரு. குரு உச்சமாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அங்கே சனி இருக்கார், காதலும் உண்டு. காதல் ஸ்தான அதிபதி சனி பகவான், காதல் காரகன் சுக்கிரன். புதனும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன், காதல்னாலே புதனையும் பார்க்கும். அந்த புதனும் நேராக 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். காதலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை,
காதல் உணர்வுகள் பெருக்கக்கூடிய தன்மை. அப்போது காதல், திருமணம் நடக்கும், காதலுக்குள்ளே செல்லக்கூடிய அமைப்பு, அந்நூன்யம் கிடைக்கக்கூடிய, தம்பதிகளுக்குள்ள அந்நூன்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா கன்னிக்கு ஆகாதவன் செவ்வாய், அவர் 8க்குரிய 10ல். அப்போ 8ங்கிறது வலிவேதனை. அவர் போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். தொழிலில், வேலையில் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். கோபக்கார கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோபத்தை கிளறும், உங்களை டெம்ப் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம், கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா நீங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறீங்க, கேதுவோடு இருக்குது, தடை இருக்குது, சூரியனோடு இருக்குது, கோபப்படக்கூடிய தன்மை இதெல்லாமே உண்டு. கோபப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் நல்லபடியாக மாறக்கூடிய அம்சம்ங்கிறது ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சமாயிட்டாரா, அப்போ என்னதான் கோபப்பட்டாலும் என்னன்னாலும் வேலை இழப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்த போவதில்லை. ஆஃப்டர் 21 ஆவணி 21க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி கோபப்பட்டு நீங்கள் கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா லக்னாதிபதியும் அதே புதன் தான், 10ஆம் அதிபதியும் அதே புதன் தான். ரைட் சார், வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய தன்மை உண்டா? நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும். சார், ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது 19ஆம் தேதி ஆவணி 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை அன்று சனி ஜெயந்தி, சனி பகவானுடைய பிறந்த நாள். அன்றைய நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கட்டாயம் சென்று வழிபடும் போது ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேலை தொழில் இருந்து வந்த கஷ்டத்தன்மையை நிச்சயமாக போக்கும். கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருக்குது, எனக்கு சனி புத்தி நடந்துகிட்ருக்கு, கண்டிப்பாக அன்றைக்கி வழிபட்டிங்கன்னா ஒரு நிவர்த்தி உண்டு. அதே போல் 26 ஆவணி மாதம் 26ஆம் தேதி 12/9/2026 சனிக்கிழமை அன்று செவ்வாய் ஜெயந்தி. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு 8க்குரியவன், கோபத்தை கொடுக்கக்கூடியவன், ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவன். ஸோ அந்த செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள், தைரியமாக செயல்படக்கூடிய தன்மைகள், ஒரு அதிகாரம் கிடைக்கலங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அன்றைக்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா வேலையா, சொந்த தொழில்னா அதுக்குண்டான அமைப்பு இருக்கிறதா, அல்லது எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலைன்னா கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது எப்போ நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.